அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்ட்ராடே லெவல்ஸ்ல எந்த செக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. இது கூட உங்க டெக்னிக்கல் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். மற்றபடி யூடியூப்ல யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றது தான். நீங்க அதை பற்றி படிச்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ணுங்க. உங்க பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க உங்க இதுல சொல்லி கொடுத்தாங்கன்னா அங்க போய் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா பங்குச்சந்தைங்கிறது மேக்ஸ். என்னுடைய இதுபடி எல்லாமே மேக்ஸ் தான், மேத்தமெட்டிக்ஸ். அதுபடி தான் அது இயங்கும். ஓகேங்களா? இன்னைக்கு பாருங்க, பெரிய கேப் டவுன் ஆகுது அப்படி பயங்கரம். அதெல்லாம் எதுக்கு? இன்ட்ராடேல மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, ட்ரேட் ஆக போகுது. அப்போ அதுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய வர்த்தகத்தை அந்த ப்ரைஸ்ல பண்ணிட்டு போகும். எவ்வளவு கேப் டவுன் கேப் அப் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு என்னென்ன ரூலோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே நான் சொல்றது, நம்மளுடைய தியரி ரூல் என்ன, என்னுடைய ஸ்லோகன், திங்கக்கிழமை ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கலி. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நிஃப்டி 24,400 புட்டு 198 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு. நல்லா கவனிங்க, மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு, அதுக்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைடு ஏறதுக்கு, அங்கேருந்து ட்ரை பண்ணுவோம் ஏறதுக்கு. அப்போது இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஒரு ப்ரைஸை கொடுத்துட்டோம். இந்த ப்ரைஸே வரல சார், நான் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னா, யூடியூப்ல பார்க்குறவங்க வேற முடிவு எடுக்காதீங்க. இந்த ப்ரைஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட முடிவு அப் சைடா டவுன் சைடா எய்தர் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு சட்டன் ரூல்லாம் இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல இருக்கா கீழே இருக்கான்றது ப்ரைஸை வச்சு கிடையாது. அதுல நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க. ஃபால்ஸா நம்மளை வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு கீழே விடும். இல்லை கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு அப்படி ஸ்ட்ரென்த் ஆகி அப்படி மேலே போகும். ஏன்னா இங்க வந்து ஆல்ரெடி அவர் ஸ்ட்ரென்த்தாக இருப்பார். அதெல்லாம் சம் மேக்ஸ் கணக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்க இந்த இடத்துல வரும்போது உங்க டெக்னிக்கல் கூட இந்த இடத்துல பிரைஸ் வரும்போது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும். யூடியூப்ல பாக்குறவங்களுக்குன்றதுக்காக நான் மார்க்கெட்டுடைய டைரக்ஷனுக்காக இது கொடுக்குறேன். மற்றபடி நம்ம கால்குலேஷன்ல எங்க போனாலும் நமக்கு வேல்யூ இருக்கு. அங்க எவ்வளவு சைக்கிள் இது 1000 மைண்ட் ஏறினாலும் எங்கெங்க எப்படி ஏறும், என்ன வேல்யூ அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. அப்போ அதுக்கு தேட்டார் கூட நம்ம வர்த்தகம் பண்ணலாம். யூடியூப்ல பாக்குறவங்க இந்த விலை வரும்பொழுது உங்களுடைய முடிவு எந்த பக்கம் எய்தர் சைடு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி ரொம்ப இதாக இருக்கும், லாஸ் மிக மிக குறைவாக இருக்கும். அப்போ அதுக்கேற்றப்போ உங்களுடைய வர்த்தகத்தை பண்ணுங்க. என்னுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க. நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த பேட்ச் முடியறதுக்கு 11ஆம் தேதி தான், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். 11ஆம் தேதி தான் முடியுது. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கிறீங்க. நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் யூடியூப்ல, அது ஏதாவது இருந்தால். அதே போல் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் இதில் கிடையாதுங்க, ஆப்ஷனில் கிடையாது. மார்க்கெட்டுடைய ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் இன்னைக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டாக ஒரு ரிலேட்டட் ஒர்க் ஆகும் பாருங்க. ஓப்பன் வச்சு இன்னைக்கு வந்து மேஜரா இம்பாக்ட் பண்ணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.